ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் டிவினா, ஒரு கற்பனை. ஒரு உதாரணத்துக்கு பைபிள் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு ஸ்டோரி, இப்போ பேதுருது எடுத்துங்க ஒரு ஸ்டோரி. ராவ் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல, ஒரு மீனும் கிடைக்கல. அதனால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போறாரு. இவங்க வலையை அலசி கொண்டு இருந்தாங்களாம் பேதுரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு வா, படகு எடுத்துன்னு வா, நான் கூட வரணும்னு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ராவ் முழுதும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படல, அதனால தான் வலையை அலசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஆண்டு சொல்றாரு, வா நான் வரேன், வா போலான்னு சொல்றாரு. இப்போ படகுல ஏறி இயேசுவானவர் பேதுரு கூட உட்கார்றாரு. இப்போ படகுல போயிடும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்து ரைட் சைடில் வலையை போடுன்றார், நெட்டு போடுன்றார். இப்போ பேதுருக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே ராவ் முழுது இந்த இடத்துல போட்டது ஒரு மீனை கிடைக்கல. இல்லை இப்போ நீ போடு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது போட்டதுமே திரளான மீன்களுக்கு கிடைச்சுதான், அதுவும் வலையை கிழிக்கத்தக்க கிடைச்சிச்சான். அப்போ இந்த பேசேஜ் வாசிக்கும் போது பேதுருனால அந்த மீன் கிடைக்கல, ஆனால் அந்த படகுல இயேசு வந்ததுனால அந்த மீன் கிடைச்சிச்சு. இந்த பேசேஜ் ஒரு கற்பனை, இமேஜினேஷன் டிவினா, இது பேர் தான் ஒரு கற்பனை. அந்த பேதுருக்கு பதிலாக நீங்க இருக்கிற மாதிரி, உன்னுடைய படகுல இயேசு உக்காந்து இருக்கிற மாதிரி, நீங்க போகிற இடத்துலலாம் ஆண்டவர் அற்புதம் செய்யற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கின்னு கண்ணு மூடிக்கின்னு இந்த ஸ்டோரியில நான் இருக்கிற ஆண்டவரை சொல்லி அந்நிய பாஷைகளை பேசணுமா. இந்த மெத்தடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்களாம், இமேஜினேஷன் டிவினா. இந்த மெத்தடு உங்களுக்கு ஒருவேளை ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பைபிள் படிக்கும் போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க, நிச்சயமா அதுலேயும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா வைசியோ டிவினா, அப்படின்னா பார்த்து ஜெபம் பண்ணுறது, கண்ணால் பார்த்து ஜெபம் பண்ணுறது. அது எப்படின்னா இந்த மெத்தட் தாங்க இப்போதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வைசியோ டிவினா அப்படின்னா பார்த்து ஜெபம் பண்ணுறது. ஒரு பிக்சர், அந்த காலத்தில் டிராயிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் டிராயிங் பண்ணி சபைகளுக்குள்ள அந்த ஃபோட்டோஸுங்க வைப்பாங்களே ஏசப்பாது. அந்த மாதிரி நீங்கள் ஏன்ஷியன்ட் டைம் பிக்சர் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூகுளில், அந்த காலத்தில் அவங்க அந்த வரிப்படுத்த அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கினேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு ஃபோட்டோ வரும் பாருங்கள். அதில் நான் அந்த பிக்சரை பார்த்து அந்நிய பாஷை பேசும்போது எது எனக்கு ஃபோக்கஸ் ஆச்சுனாக்கா அவருடைய வலது கரம். அந்த கரத்தை பார்த்து நான் ஜெபம் பண்ணுவேன், பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இந்த கரம் தான், இந்த கரத்தால் தான் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறீர், இந்த கரத்தால் தான் என்னை வரைந்து வைத்து இருக்கிறீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்கி இருக்குது, உம்முடைய வலது கரம் என்னை ஆசீர்வதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கரத்தை பார்த்து அந்நிய பாஷைகளை பேசினே இருக்கிறேன்னு வச்சுங்க. பேசினே இருக்கும்போது அது ஒரு போர்ட்டலாம், ஒரு வாசல். அது நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அது உள்ள நுழைகிறதுக்கு. அப்போதான் ஆவின் மண்டலத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பிக்சர்களை வச்சு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, வைசியோ டிவினா, இது ரொம்ப விலையேற்பட்டுதான் இந்த மெத்தடு. இதுதான் யூஸ் பண்ணுவாங்களா நிறைய பேர். அந்த பிக்சரை பார்த்து அந்த பிக்சர் இருக்கிற வலதுகரை வச்சு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷைகள் பேச நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிச்சான். இது எடுத்ததுனுமே நடக்காதுங்க, நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு மெத்தட் இதுலேயே தான் வைசியோ டிவினால இன்னொன்னு செய்வாங்களாம்.